விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம நாட்டு கோழிகளுக்கு தீவனம் செலவை குறைக்கும் வகையில் இருக்கிற கோழிகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பசுந்தீவனமான கீரைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம கோழிகளுக்கு நம்ம பசுந்தீவனம் கொடுக்கறதுனால நம்ம கோழிகளுக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம கோழிகளுக்கு பசுந்தீவனம் கொடுத்தே ஆகணும். நாம் ஒரு வேளை அடர் தீவனம் கொடுக்கும்போது மற்றொரு வேளை இதுமாரி பசுந்தீவனம் கொடுத்தோம்னா கோழியினுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுமாரி கீரை வகைகள் கொடுக்கும்போது கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். நம்ம கோழிங்களுக்கு பசுந்தீவனம் என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கீரைகளையுமே கொடுக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிற கீரைகளை பிடிக்கும் போய் நான் எங்கள் கோழிங்களுக்கு கொடுத்துருவேன். இதனால் எனக்கு ஒரு வேளைக்கு ஆகிற தீவன செலவு எனக்கு மிச்சமாகும். நம்ம கோழிகளுக்கு எல்லா வகையான கீரைகளையுமே கொடுக்கலாம். அது மாதிரி இது மாதிரி அரைக்கீரை சிறுக்கீரைலாம் கோழிங்களாம் நல்லா விரும்பியே சாப்பிடும். இந்த மாதிரியான கீரைங்க கிடைக்காதவங்க மார்க்கெட்டெல்லாம் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கத்தை, அதாவது ஈவினிங் டைம் போனீங்கன்னா சேல்ஸ் ஆகாத கீரை கத்தைங்களாக இருக்கும். அது வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம கம்மியான காசுக்கு அதிகமாக வாங்கிட்டு வந்து நம்ம கோழிங்களுக்கு கட் பண்ணி போட்டோம்னா நம்ம கோழிங்க நல்லா விரும்பி சாப்பிடும். நமக்கு தீவன செலவும் மிக மிக குறைவாக தான் ஆகும். இது மாதிரி அரைக்கீரை சிறுக்கீரை கிடைக்காதவங்க நம்ம கோழிங்களுக்கு முருங்கைக்கீரையும் கொடுக்கலாம். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம் இருந்தே ஆகணும். நம்ம ஒரு முருங்கை கிளையை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சோம்னாலே போதும், நமக்கு தேவையான கீரைகள் டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கோழிகளுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகவே இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கீரைகள் சாப்பிட்ற கோழியினுடைய இறைச்சியினுடைய சுவைன்னு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். என்கிட்ட கோழி வாங்கிட்டு போன நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி உங்கள் கோழியினுடைய கறியினுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு. அது மாதிரி நாம் இந்த கீரைங்களை எல்லா கோழிகளுமே கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பொரித்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் இந்த கீரை வகைகளை நம்ம கொடுக்கக்கூடாது. குஞ்சு பொரித்து 25 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கோழிங்களுக்கு பசுந்தீவனமே கொடுக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொரித்த கோழி குஞ்சுகளுக்கு பசுந்தீவனம் கொடுத்தோம்னா கோழி குஞ்சுகளுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். கோழி குஞ்சுகளுக்கு சரியாக செரிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால தான் நம்ம பொரித்த கோழி குஞ்சுங்களுக்கு பசுந்தீவனம் கொடுக்கவே கூடாது. 25 நாளுக்கு அப்புறமா நாம் கோழி குஞ்சுகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நோய் வந்த கோழிகளுக்கும் நம்ம பசுந்தீவனம் கொடுக்கக்கூடாது. நம்ம கோழிகளுக்கு பசுந்தீவனத்தை காலை வேளையில் தான் கொடுக்கணும். நம்ம தீவனத்தை காலை வேளையில் கொடுக்கும்போது கோழிகள் வெளியில் போய்ட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு வரும். இதனால் கோழிகளுக்கு நல்ல செரிமானம் ஆகும். இதுவே நம்ம ஈவினிங் டைம் கொடுத்தோம்னா கோழிகள் ஈவினிங் டைம் சாப்பிட்டு போயிட்டு உட்காந்துரும். இதனால் கோழிங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம காலையில் கொடுத்துட்டோம்னா கோழிங்க நல்லா ஆக்டிவாக போய் மேய்ஞ்சிட்டு வரும்போது நல்ல செரிமானம் ஆகிடும். இதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செரிமான பிரச்சனையை பேஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி நிறைய நண்பர்கள் கோழிகள் பசுந்தீவனம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சிக்ஸிலிருந்தே நம்ம பழக்கப்படுத்தினா தான் கோழிகள் நல்லா பசுந்தீவனத்தை விரும்பி சாப்பிடும். நீங்கள் புதுசாக கோழிங்களுக்கு பசுந்தீவனம் கொடுத்து பழகிற மாதிரினா வேறு எந்த ஒரு ஃபீடும் கொடுக்காதீங்க. காலையில் வெறும் பசுந்தீவனம் மட்டும் கொடுங்க. போக போக ஆட்டோமேட்டிக்காக கோழிகள் பசுந்தீவனத்தை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அசோலா, ஹைட்ரோஃபோனிக்ஸ் இது மாதிரி பசுந்தீவனம்லாம் நம்ம வீட்டிலே எளிய முறையில் நம்ம கோழிகளுக்கு வளர்த்து கொடுக்கலாம். அசோலாலாம் கோழிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும். அசோலா கொடுக்குற கோழியினுடைய உடல் எடை சீக்கிரமாகவே அதிகரிக்கும். கோழியினுடைய முட்டையினுடைய தரமும் அதிகரிக்கும். நான் போன வீடியோ பதிவிலே அசோலா எப்படி உற்பத்தி செய்யலான்னு ஒரு தெளிவான செய்முறை விளக்கத்தோடு நான் வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வீடியோ முடிஞ்ச உடனே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு 1 கிலோ அசோலா உற்பத்தி செய்கிற ஆக செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான் ஆகும். நம்ம அசோலா நம்ம கோழிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம கால்நடை வளர்ப்பு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். நான் போன வீடியோ பதிவில் அசோலா எங்கே கிடைக்கும், நம்ம அசோலா எப்படி வளர்க்கலாம் நான் தெளிவாக வீடியோ பதிவு செஞ்சுட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுக்குள்ள நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.